ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். கோமதி சக்கரம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா எல்லாரும் என்ன பிலீவ் பண்ணுவாங்க, கோமதி சக்கரம் கோமதி நதிக்கரையில மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு. நிறைய இடத்துல கிடைக்கும். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற கோமதி சக்கரம் வந்து குட்டி குட்டியாகவும் இருக்கு. இது வந்து எனக்கு ஆக்சுவலாக நேபாளிலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த கோமதி சக்கரம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். எல்லா கோமதி சக்கரமும் ஸ்பெஷல் தாங்க. ஆனால் எனக்கு நேபாளிலேருந்து வந்திருக்கு அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த குட்டி குட்டி கோமதி சக்கரம் வச்சு நீங்கள் ஒன்று மகாலட்சுமியின் அம்சம் என்ன, இந்த மகாலட்சுமியின் அம்சத்தை நீங்கள் மகாலட்சுமிக்கு ஒரு 108 கோமதி சக்கரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன 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 சைஸு. இது மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 5 கோமதி சக்கரம் உங்கள் பாக்கெட்டில் போட்டுட்டு போகலாம், இல்லை உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு போகலாம். போகிற காரியங்கள் நல்ல சித்தியாகும், கரெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இன்னொன்று, இந்த பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா 1 இல்லை 3 இல்லை 5 கோமதி சக்கரங்களை எடுத்து ஒரு சிகப்பு துணியில் சின்னதாக ஒரு தாயத்து மாதிரி கட்டி, அந்த சிகப்பு துணியிலே அழகாக முடிச்சு போட்டு கட்டி, அந்த துணியை கையில் தாயத்தாக கட்டி அனுப்பலாம் கையிலேயே. அதுவே ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இல்லைங்க அது அசிங்கமாக அவ்வளோ பட்டையாக இருக்குது அப்படின்னும் போது பாக்கெட்டில் போட்டுட்டு போகலாம். ஸோ இந்த கோமதி சக்கரா வந்து மகாலட்சுமியின் அம்சத்தை கொண்டது. பூஜை அறையில் வச்சு நீங்கள் இப்போ பூஜை பண்ணும்போது நல்ல ப்ராஸ்பெரிட்டி, செல்வ செழிப்பு, குட் லக்கு, குட் ஃபார்ச்சூன் எல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வாஸ்து தோஷங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதையும் இது எடுக்கும். வீட்டில் சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது தென்கிழக்கு சைடில் இந்த கோமதி சக்கரத்தை ஒற்றை நம்பர் வடிவில், அதாவது 5, 9, 11 இந்த மாதிரி அந்த இடத்துல சின்ன கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டாலே நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது, ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அதுவும் எடுக்கும். இது நெகட்டிவ் ஆற்றலை எடுக்கும். 1-2 கோமதி சக்கரத்துக்கு அத்தனை மவுஸ் இல்லை. அந்த மாதிரி கோமதி சக்கரத்துலேயே பல வெரைட்டி வருது. நான் முதல்ல காட்டுறது சின்ன சின்ன வெரைட்டி. இது கொஞ்சம் தான் இருக்குது என்கிட்ட. இது கொஞ்சம் கருப்பு கலந்துருக்கும். நம்ம லக்ஷ்மி சோழி மாதிரி இதிலும் கொஞ்சம் கருப்பு கலந்துருக்கும். இதுலேயே ராஜகோமதின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த கோமதி சக்கரமும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எந்த கடையிலையாவது வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு பூஜை அறையில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டு கேஸுக்கு போகும்போது உங்கள் பாக்கெட்லேயும் இதை போட்டுட்டு போகலாம். லீகல் கேசஸில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். உங்கள் சைடு நியாயமாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும். இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, உங்கள் மேலே தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அது எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும், பாசிட்டிவாக முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த கோமதி சக்கரத்தின் இதுவே அளவே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எங்கே போனாலும் சும்மா இது பாதுகாக்குது, நம்மளுக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுக்குது, போகிற விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல் பண்ணி கொடுக்குது, பணத்தை ஈர்த்து கொடுக்குது, குட் ஃபார்ச்சூன் இருக்குது, ஆராவையும் நல்லா கிளென்ஸ் பண்ணி பார்த்துக்கும், தூய்மையும் ஆக்கும் இந்த கோமதி சக்கரம். அதனால் இந்த ஒரு 5 கோமதி சக்கரம் எப்போவுமே நம்ம எடுத்துகிட்டு போகிற பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டாலே போதும். எல்லா வேலையிலும் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் இருக்கும், பாதுகாப்பு கிடைக்கும்.